ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு எத்னிக் ட்ரெஸ் போட்டு நம்ம ஒரு வெஸ்டர்ன் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஒரு லாங்கான ஃப்ளேயர்டு குர்த்தா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பேண்ட் யூஸ் பண்ணியும் ஒரு ஃப்ளேர்டு அம்ப்ரெல்லா குர்த்தா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டாக தான் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜார்ஜெட் ட்ரெஸ்ஸு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ்ஸாகவும் இருக்க போகுது. அண்ட் ரொம்ப யூனிக்கான, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு குர்த்தா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குவாட் செட், இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து மிக்சரான ஒரு ஹால் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வாங்கின லெஹங்கா ட்ரெஸ் தான். பட் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிற்காத மாதிரி இருக்குது. ஸோ அது பின் பண்ணணும். அதனால வந்து நான் துப்பட்டா இல்லாமல் போட்டிருக்கேன். மற்றபடி இதோட ஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசி வச்சுருக்கேன். மேபி அது முன்னாடியே ஷேர் பண்ணிப்பேன், இல்லைன்னா இதுக்கப்புறம் வரும். மறக்காமல் இந்த ட்ரெஸ் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்ட்டி வேர்க்கலாம். அண்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ்லாம் இதே ஹேர் ஸ்டைலே இருக்க மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸுக்கு லைக் நான் சைடில் ட்ரையன் ஹால் அட்டாச் பண்ணுறேன்ல, ஸோ அதுக்காக நான் ட்ரையன் ஹால் பண்ணும்போது ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ரொம்பவும் முடி வந்து அப்படியே வெடிச்சு ரொம்ப இதாயிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு வந்து சீரம், ஸ்பா க்ரீம் இதெல்லாம் போட்டு ஒரு நாள் எனக்கான டைம் ஒதுக்கி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி ஒரு பரட்டையான ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்குற மாதிரியாக இருக்கும். அது ஹேர் ஸ்டைலே இல்லை, சும்மா ஒதுக்கி விட்ருக்கேன். நார்மலாகவே ஸ்டைல் பண்ண மாட்டேன் தான், பட் ஸ்டில் நான் சொன்ன பேச்சு கேட்கும். ஆனால் இப்போ அது கேட்குற நிலமையில இல்லை. அதுக்கு காரணம் நான் தான். அதனால தான் அப்படி இருக்குது. மற்றபடி ஓகேவாக தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன்ல, ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தேடி எடுத்த ட்ரெஸ் வந்து இதுதான். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ரீல்ஸ்லாம் நானே நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்தேன். இந்த கலரே ரொம்ப யூனிக்காக ஒரு ஸ்கின் கலரில், உங்களுக்கு தெரியுதா, ஒரு பெய்ஜ் கலர். ஸோ இந்த கலரே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபேப்ரிக்குங்க. இது என்ன ஃபேப்ரிக்னு சொல்லவே முடியல. அவ்வளோ சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கலரே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிறைய பேர் இதை சூஸே பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் சூஸ் பண்ணி போட்டால் அவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு நீட்டான கலர், ஒரு ஏலைன் குர்த்தா மாதிரி. இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் நெக் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் குட்டி ஓப்பன் இருக்குது. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ஸ்லீவ் தான், நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்த்து ஷார்ட்டான ஒரு லெகின் இந்த மாதிரி பேர் பண்ணால் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் தான் இது. அப்படியே ட்ரெஸ்ஸாக போட்டால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து அப்படியே உடம்புல இருக்கிறது தெரியல, அவ்வளோ லைட் வெயிட்டாக, அவ்வளோ கூல், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து வர்த்தாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சது வந்து 100% வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் அது பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேறு பார்த்துட்ருக்கீங்க, ஒரு குர்த்தா அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாமல் சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 100% நல்லா இருக்குது. இது 10க்கு 100 200 கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. லைனிங்கே இல்லைனா கூட அவ்வளோ சாஃப்டாக, கம்ஃபர்டபுளாக, சூப்பர் லுக்காக இருந்தது, கிளாஸியாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குவாட் செட்டு. இதுவுமே ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் ஒரு குவாட் செட்டு. ஸோ லாஞ்ச் வியர் வந்து ஏதாவது அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள். ஒயர் டாப் போட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. நான் வந்து இந்த ப்ளூ சூஸ் பண்ணேன். நான் ஒன்று சூஸ் பண்ணுவோம், நல்லா இருந்ததுன்னா அடுத்து அப்படியே வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி. நம்ம 10 out of 10 கொடுக்கணும். அண்ட் இதுவுமே வந்து டாப்புமே பட் கவர் ஆகிற மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் பேண்ட்டுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் வித் நாட்டோட, ஹிப்பில் நாட்டோடவே ரொம்ப நல்லா இருந்தது. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிலோ 400 rupeesக்கு இது செம்ம பர்த்து. அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்ததுன்னா அடுத்து இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ்ஸு. ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் டு வியர்னு சொல்கிற மாதிரி. இது வந்து ஒரு ஷைகல் அவுட்ஃபிட்னு ஏதோ சொல்லணும். ஏன்னா இது வந்து அழகாக ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே வரைக்கும் பஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி வந்து நல்ல ஃப்ளேர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு ஃப்ளேர் வரும். மல்டி கலரில் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி அழகான ஃப்ரில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது கவர் ஆகி ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் இதில் வந்து மல்டி கலர் இருக்கிறதுனால ரொம்ப யூனிக்காக நீட்டாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இது ட்ரை பண்ண வேண்டிய ஒன்று. ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான், ரொம்ப நீட்டாக வித் லைனிங்கோட சூப்பர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுளும் கூட, நல்லா இருக்குது, வர்த்தாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சாராசா அப்படின்ற பிராண்ட்லேருந்து 3XL சூஸ் பண்ணிட்டேன். அது ஒன்று தான் நான் பண்ண தப்பு. ஸோ XXL பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிராண்டில் ஆல்ரெடி ஒரு காட்டன் ப்ரௌன் கலரில் நான் வந்து போட்டிருந்தேன். போட்டு அது 2-3 டைம் யூஸ் பண்ணி அது XL எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அது காட்டன், பியோர் காட்டன்னால அப்படி இருக்க ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகி கொஞ்சம் பத்தாம ஆயிடுச்சு. அதனால் அதை நான் இப்போ டீக்ளட்டர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த வீநெக் பேட்டர்னே ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. அண்ட் எல்லோ அண்ட் ரெட் ஆப்ஷனாக சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அதே மாதிரி ரொம்ப சூப்பர், ரொம்ப சாஃப்டாக, அவ்வளோ சூப்பர் சாஃப்டான ஃபேப்ரிக்கு, நல்லா ஃப்ளேர் வர மாதிரியான காட்டன், நல்லா பெருசாக ஒரு அம்ப்ரெல்லா அனார்கலி குர்த்தி மாதிரி இருக்குது. பட் அரௌண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்து. அண்ட் இதுக்கு ஒரு
எல்லோ லெகின் ரெட் லெகின் கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். வித்தவுட் துப்பட்டாவே இது ஒரு ட்ரெஸ் மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. பட் 3XLனால எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ XXL சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு தான் கைஸ். இன்னைக்கு பார்த்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பட் எல்லாமே நானே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கலர் ஆப்ஷன் இருந்தாலும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து எந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸா இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸா இல்லை இந்த மாதிரி கோஆட் செட்ஸா இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.